வராதுன்னா அது 5 நாள்லயே காணாம போயிடும். ஏனென்றால் நீங்கள் அறிக்கை செய்வதுதான் உங்களுடைய அளவு. அறிக்கை செய்கிறதற்கு மேலாக ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியாது. உங்களுடைய எல்லை கோடு, உங்கள் வாழ்க்கையின் எல்லை கோடு உங்களுடைய அறிக்கையினால் வரையப்படுகிறது. 3வது காரியம், உங்களுடைய அறிக்கை யார் உங்களை ஆளுகை செய்கிறார் என்பதை காட்டுகிறது. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆளுகிறாரா? உங்கள் வாழ்க்கைக்கு தேவன் ஆளுகை செய்ய கொடுக்குறீங்களா, பிசாசுக்கு ஆளுகை செய்ய கொடுக்குறீங்களா? இதை உங்களுடைய அறிக்கை அதுதான் காட்டுகிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அறிக்கை செய்யும் போது பரலோகமே உங்களுக்கு பின்பாக இருக்கிறது. தேவ தூதர்கள் உங்களுக்கு பின்பாக இருக்கிறார்கள். தேவனே உங்களுக்கு பின்பாக இருக்கிறார். எப்போ? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் போது. நீங்கள் பிசாசுடைய வார்த்தையை எடுத்து அறிக்கை செய்யும் போது பிசாசுக்கு வழியை திறக்கிறீர்கள். அவனுடைய செயல்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு மனிதன் அவனுடைய இயலாமை, அவனுடைய தோல்வி, அவனுடைய தேவை, இதையெல்லாம் அவன் திரும்ப 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 சொல்லும் போது தெளிவா புரிஞ்சுக்கலாம், அவன் நம்புவது தவறு. அவன் தப்பா நம்பிட்டு இருக்கிறான். அவன் தேவனை நம்பல. அவன் வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை வாழ முடியாது என்பதை அப்படி தெளிவா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. ஏன்னா அவன் தன்னுடைய சூழ்நிலையை மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது, தோல்வியிலே தான் இருப்பான். வெற்றி அடையவே முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு நாளும் தன் வாயை திறந்து வெற்றியை அறிக்கை செய்யவில்லை. வெற்றியை வாயை திறந்து அறிக்கை செய்யலைன்னா நீங்க வெற்றி கிட்ட போவே முடியாது. நீங்க செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் உங்க வாயால சொல்லலைன்னா நீங்க அங்க போவே முடியாது. அதனாலதான் நீங்கள் நம்புகிற, விசுவாசிக்கிற வெற்றியும் செழிப்பையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாயை திறந்து சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவங்களை ஒத்து ஓடி போயிடுவான். இந்த காம்பவுண்ட் வால் இருக்கு பார்த்தீங்களா? காம்பவுண்ட் வால் மாதிரி தான் உங்களுடைய அறிக்கை இருக்கிறது. இந்த காம்பவுண்ட் வாலை உடைச்சி ஒண்ணுமில்லாம ஆக்கி ஊர்ல இருக்கிற நாய், மாடு, கழுத, பூனை எல்லாத்தையும் உங்க வீட்டில் விடலாம். நல்ல காம்பவுண்ட் உயர்வா போட்டு நல்லா லாக் பண்ணி எதையும் உள்ள விடாமல் இருக்கவும் முடியும். இதை பண்ற வேலை தான் உங்க வேலை. இந்த காம்பவுண்டை உடைச்சிட்டு இயேசுவும் வரமாட்டாரு, அதை உடைச்சிட்டு பிசாசும் வரமாட்டான். உதாரணம் சொல்றேன் கேளுங்க. வேதத்துல ஒரு இடத்துல இருக்குது, இருதயம் என்கிற கதவை இயேசு தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் அதை திறந்தால் அவர் உள்ள போவார். உள்ள போய் அவன் கூட பந்தி இருப்பார், அவன் கூட இருப்பாரு. எப்போ? கதவை திறந்தா. யார் கதவை திறந்தா? நான் கதவை திறந்தா. ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறக்கிறான், அவன் கடைசியில சாகுற வரைக்கும் இயேசு கதவு தட்டுறார். உள்ள வரேன், உள்ள வரேன், உன் கூட இருக்கேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை உயர்த்துறேன், உனக்கு நல்ல வாழ்க்கையை தரேன்னு. நிறைய பேர் திறக்கிறதே கிடையாது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நீங்க உங்க கதவை திறந்துட்டீங்க. உங்க கதவை திறந்துட்டீங்க, இயேசு வந்துட்டாரு உங்க வாழ்க்கையில. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்க. நீங்க எந்த ஒரு பெரிய காரியமும் முயற்சி எடுக்கல, உங்க கதவை திறந்து கொடுத்தீங்க இயேசுவுக்கு. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா, உயர்ந்ததா, செழிப்புள்ளதா, வெற்றி உள்ளதா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணா மாத்தி சொல்லக்கூடாது. அன்னைக்கு இயேசு அறிக்கை செஞ்சுட்டேன், இன்னைக்கு பிசாசு அறிக்கை செய்யக்கூடாது. இல்லைங்க, நான் பிசாசெல்லாம் அறிக்கை செய்யறது இல்லைங்க. நான் ஏன் பிசாசு அறிக்கை செய்யறேன்? நான் இயேசுவே இயேசுவேன்னு தான் சொல்றேன். இயேசுவே இயேசுவேன்னு சொல்றீங்க, காசே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது இயேசு வார்த்தை கிடையாது, அது பிசாசு வார்த்தை. பிசாசுக்கு கேட்ட திறந்து விட்டேன். யோபுவை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் பிசாசு சொல்றான், நீர் யோபுவை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். யார் அடைச்சு வச்சிருக்கிறா? ஆண்டவர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. யாருக்கு? தேவனுடைய மனுஷர்கள். இங்க இருக்கிற நம்மளுக்கு வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப அதை உடைக்க பிசாசால முடியாது. பிசாசால முடியாதுங்க. உங்க வாழ்க்கையில பிசாசு இஷ்டத்துக்கு அவன் விளையாடலாம் முடியாது. அதுக்கெல்லாம் அவனுக்கு அதிகாரமே கிடையாது, பண்ண முடியாது. நான் அதிகாரத்தை கொடுத்தால் ஒளி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எப்படி அதிகாரத்தை கொடுக்குறேன்? என் வாயினால சொல்றேன்.
என் வாயினால. யோபு அப்படிதான் பண்ணான். யோபு வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் பிள்ளைகள்லாம் செத்து போனாங்க, சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஏன் ஆச்சு? அவர் சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நீங்க பயந்தீங்கன்னா அதை வாயை திறந்து சொல்லுவீங்க. எனக்கு பயமா இருக்குங்க, என்ன பண்றதுன்னே தெரியலங்க. பிசாசின் வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கிறோம். சொல்லக்கூடாது. அதை பயமாவே இருந்தாலும் என்ன சொல்லணும்? நான் பயப்பட மாட்டேன். இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார். தேவனை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் மாத்தி பேசணும். உள்ள பயந்தாலும் வெளியே பயந்து பேசக்கூடாது. உள்ள வியாதியா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், பண தேவைகள் இருந்தாலும் வாயை திறந்து சொல்லக்கூடாது. யார்கிட்ட சொல்லக்கூடாது? யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எனக்காக இல்ல, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக இல்ல, உங்களுக்காக, தேவனுக்காக நான் உங்களை அறிக்கை செய்ய சொல்றேன். இயேசுவின் தலைமையால் சுகமானேன்னு சொல்லு. அப்போ இயேசு உங்ககிட்ட வந்து உன்னை சுகமாக்குவார். அதுவா? கிடையாதுங்க. நீங்க வாயை திறந்து சொல்றதுக்கு முன்பாகவே கல்வாரி சிலுவையிலே சுகமானீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்க சுகமாயிட்டீங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே சுகமாயிட்டீங்க. செழிப்பாகப்பட்டிருக்கிறீர்கள், வெற்றியாகப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா என் வாழ்க்கையில் இல்ல. அறிக்கை தேவனுக்காக இல்ல, அறிக்கை எனக்காக. கல்வாரி சிலுவையில மரித்து இந்த பூமியில இருக்க எல்லா மனுஷரையும் ரட்சித்துட்டாரு. ஆனா என்னைக்கு நான் அறிக்கை செஞ்சேனோ அன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அறிக்கை செஞ்சது தேவனுக்காகவா? இல்ல, எனக்காக அறிக்கை. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லும் போது கடவுளை நான் ஆசீர்வதிக்கிறது இல்ல, அவர் ஆசீர்வதிச்சுட்டாரு ஏற்கனவே. என்ன அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இப்ப வரணும். அதுக்காக தான் நான் வாயை திறந்து சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பி சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கொண்டு என் மனசை நான் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி தேவனுடைய வார்த்தையை மட்டும் அறிக்கை செய்கிற வாயாக என்னுடைய வாயை மாற்றிவிட வேண்டும். தோல்வியும் தரித்திரத்தையும் இல்லாமையும் பேசாமல் இருக்கிற அளவுக்கு என்னுடைய வாயை நான் என்ன பண்ணிக்கணும்? சரி செய்து விட வேண்டும். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் வந்து படைச்சிட்டாரு. படைச்சிட்டு எல்லாத்துக்கும் சுதந்திரத்தை கொடுத்து எதை வேணா சாப்பிட சொன்னார். என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆப்பிள் பழம் சாப்பிடலாம், ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம், எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. உடனே ஒன்று சொன்னா, அந்த மரத்தில் மட்டும் பண்ணி கனி சாப்பிடாதன்னாரு. இவன் கரெக்டா போய் அதான் சாப்பிட்டான். எதை காட்டுதுன்னா, நான் தீர்மானித்து நான் ஒரு தவறான செய்யறதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அதான் நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்க இங்க உட்காந்து இவ்வளோ நேரம், காலையில வர்றீங்க, பஸ் பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, வண்டியை பிடிச்சி, கிளம்பி சாப்பிட்டு சாப்பிடாம வேலையெல்லாம் விட்டுட்டு லீவை போட்டு பெர்மிஷன் வாங்கி எல்லாம் வந்திருக்கிறீங்க. இங்க வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு திரும்பி நீங்க போய் இல்ல போற வழியிலேயே என்னத்தை கண்டோம் நம்ம வாழ்க்கையில ஒன்னும் சரியா இல்லைன்னு பேசினீர்கள் என்றால் இவ்வளவு நேரம் உட்காந்துக்கு பிரயோஜனமே கிடையாது. இந்த வேதத்தை தூக்கிட்டு கோயிலுக்கு வந்ததுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் வாயை, உங்க வாயில நீங்க பேசுறது அவ்வளவு முக்கியம். நீங்க ஒரு மணி நேரம் பேசுறோம் பாருங்க, இங்க 1 மணி நேரம் பேசுறத நீங்க கேட்கறீங்க. என்னத்துக்காக உட்காந்து கேட்கறீங்கன்னா, திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க என்ன பேசணும்? இங்க 1 மணி நேரம் நல்லதுதான் பேசுவோம். இங்க உட்காந்து உங்களை சபிச்சுட்டு இருக்கிறது இல்லை. இங்க ஒன்று சபிச்சுட்டா இருக்கேன், சபிக்கல. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, உயர்ந்த வாழ்க்கை வாழ்வீங்க. அப்படிதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க வீட்டுக்கு போய் நீங்களும் அதை தான் சொல்லணும் உங்க வாழ்க்கையை பார்த்து. இங்க யாராவது சபிச்சிருக்காங்களா உங்களை? சொல்லுங்க, யாராவது சபிச்சிருக்காங்களா உங்களை? உங்களுக்கு ஒரே காசு தேவையா இருக்கும், உடம்பு எல்லாம் வியாதியா இருக்கும், அப்படி சொல்றாங்களா? ஒரே கஷ்டமா இருக்கும் உங்க வாழ்க்கை, அப்படி யாராவது சொல்றாங்க? யாருமே சொல்றது கிடையாது. ஏன் சொல்றது இல்ல? சொன்னா யாரும் வரமாட்டாங்க தெரியுமா? ரோட்ல ஒரு மைக்கை போட்டு சொல்லி பாருங்க, நீ உருப்படவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட, நீ கெட்டு போயிடுற சொல்லி பாருங்க, மைக்கு பிடிங்கி விட்டுருவாங்க ரோட்ல போறவங்களே. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும்? சொல்றோமா? அதே தான் நான் சொல்றேன். நீங்கள் உங்கள் வாயிலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தை ஊர்ல மற்றவங்களாம் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தையை காட்டிலும் மேலானது, வல்லமை உள்ளது. அதனாலதான் நான் சொல்லணும், நான் உயர்ந்திருப்பேன். எல்லாரும் நான் சொல்லுவோமா, நான் உயர்ந்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன்.
இதைதான் நான் சொல்லுவேன். தேவனுடைய தயவு என் மேல இருக்குது, அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. நான் கையிட்டு செய்யறதெல்லாம் வாய்க்கும், என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். தேவனன் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு குறைவு இல்லை, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவைகள் சந்திக்கப்படும். இதை திரும்ப 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 என்ன பண்ண, என் வாயை திறந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். திருப்போம் மார்க்கு 16ஆம் அதிகாரம். மார்க்கு 16. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் உடனே பேசின பின்பு பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். சீஷர்கள் அவங்க நம்பினாங்க, சில காரியங்களை, இயேசு சொன்ன காரியங்களை நம்பினாங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன இதெல்லாம் நம்பினாங்க. அவங்க நம்பினது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தினார்கள். இவங்க நம்பிட்டே இருந்ததுனால நடக்கவில்லை. கீழே 20 அதனாலதான் இருக்கு, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், வாயை திறந்து சொன்னார்கள். பிரசங்கம்னா என்னது? வாயை திறந்து சொல்றதுதான். தேவன் உங்களை சுகமாக்குவார், அத சொன்னாங்க. நீங்கள் வியாதியில் இருப்ப தேவனுடைய சித்தம் இல்ல, நீங்க செழிப்பா இருக்கணும், உயர்ந்து இருக்கணும், தரித்திரத்தில் இருக்கணும், வாயை திறந்து சொன்னாங்க. பிரசங்கம் செய்தார்கள். எதை பிரசங்கம் செஞ்சாங்க? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்தார்கள். தேவனுடைய வாசனத்தை பிரசங்கம் செய்த உடனே அங்க பாத்தீங்கன்னா அற்புதங்களும் அடையாளங்களும் வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக நடக்க